இந்த போராட்டம் அவர் எந்த அளவுக்கு வீம்பு பிடிச்சவங்கிறாரோ அதை விட அதிகமான வீம்போடு இந்த போராட்டம் தொடரும். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது. யாக்குல்ஸ் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தற்போது புதிய மாம்பழ சுவையில் கிடைக்கிறது. தினமும் யாக்குல்ஸ் பருகி மகிழுங்கள். உணர்ச்சிகரமான போராட்டம். அவர் ஒரு தொடக்கூடாத இடத்துல தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக அவதூறான கருத்தை பேசியிருக்கிறார் சீமான். எனவே இந்த போராட்டம் அவர் எந்த அளவுக்கு வீம்பு பிடிச்சவங்கிறாரோ அதை விட அதிகமான வீம்போடு இந்த போராட்டம் தொடரும். குருமூர்த்தி இப்ப என்ன சொன்னாலும், தமிழ் இனத்துக்கு எதிராக என்ன பேசினாலும், சங்கிகள் பேசினாலும் சீமான் வாய்மூடி மௌனியா இருப்பாரு. காசுக்கு அவருக்கு அவங்க கொடுத்த வேலை பெரியாரை எதிர்ப்பதுதான். அந்த வேலையை மட்டும் இப்ப செய்ய தொடங்கி இருக்காரு. தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்கின காசுக்கு நன்றியோடு இருக்காருன்னு அர்த்தம். அதனால அவருக்கு குருமூர்த்தி இப்ப என்ன சொன்னாலும், தமிழ் இனத்துக்கு எதிராக என்ன பேசினாலும், சங்கிகள் பேசினாலும் சீமான் வாய்மூடி மௌனியா இருப்பாரு. காசுக்கு அவருக்கு அவங்க கொடுத்த வேலை பெரியாரை எதிர்ப்பதுதான். அந்த வேலையை மட்டும் இப்ப செய்ய தொடங்கி இருக்காரு. அதே குருமூர்த்தி முஸ்லிம்கள் மேலேயும் சொல்லியிருக்காரு. பெரியார் ஏதோ முஸ்லிம்களை துளுக்கன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த மக்களை, சமூக மக்களை அவர் பெரியார் இடத்துலேருந்து பிரிக்கலான்னு ஒரு நினைச்சு ஒரு வார்த்தை எப்போதோ எங்கோ அந்த காலகட்டத்தை எல்லாம் மறைச்சிட்டு சொன்னாரு. ஆனால் எப்போதுமே முஸ்லிம் சமூகம் பெரியாரை வெறுத்ததில்லை. அவங்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் பெரியார் என்பதை அந்த சமூகம் உணர்ந்திருக்கு. ஆனால் இவர் இப்போ நண்பராயிட்டு இருக்கக்கூடிய குருமூர்த்தி முஸ்லீம்கள் கஞ்சா கடத்துறாங்க, போதைப்பொருள் கடத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் சீமான் இப்போ பதில் பேசலன்னு சொன்னா அவருடைய இப்போ புரிஞ்சுக்கலாம், முஸ்லீம்களும் இப்போ புரிஞ்சிருப்பாங்க. இது ஒரு தொடர்ச்சியான, ஏன்னா ஒரு உணர்ச்சிகரமான போராட்டம். அவர் ஒரு தொடக்கூடாத இடத்துல தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக அவதூறான கருத்தை பேசியிருக்கிறார் சீமான். எனவே இந்த போராட்டம் அவர் எந்த அளவுக்கு வீம்பு பிடிச்சவங்கிறாரோ அதை விட அதிகமான வீம்போடு இந்த போராட்டம் தொடரும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர். காலையில் ஒன்று பேசுவார், இரவு ஒன்று பேசுவார். அதனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த ஒரு கருத்தை சொல்லும்பொழுது அதற்குண்டான சான்று கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, ஏன் இன்னும் நீங்க இதெல்லாம் பெரியார் கருத்தை அரசுடைமை ஆக்கல அப்படிங்கிறாரு. அப்ப நீ இதை எங்க இருந்து திருடுன? பெரியார் கருத்து அரசுடைமை ஆக்கல, உங்ககிட்ட ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருந்தா கொடுத்துருக்கணும். அப்ப நீ இந்த கருத்து இவ்வளவு தவறான கருத்து, மோசமான கருத்துன்னு சொல்றல, அப்புறம் ஏன் அதை அரசுடைமை ஆக்கணும்னு கேட்கிற? பெரியார் இவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்னு சொல்லிட்ட, சொன்னதுக்கு பிறகு அதை ஏன் அரசுடைமை ஆக்கல அப்படின்னா அதை விட பைத்தியகாரத்தான வேற என்ன இருக்க முடியும்? அப்ப என்ன பேசணும்? ஏன்னா அவர் சொல்ல RSS என்ன சொல்லிச்சோ அதை கேட்டு பேசிட்டாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட எந்த விதமான சான்றுகளும் அதற்கு இல்லை. அதனால சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப காலம் சமாளிக்க முடியாது. கெட்டிக்காரன் புழுகே 8 நாள் தாங்கும் போது சீமான் போன்ற முட்டாள்களின் புழுகு 4 நாட்கள் கூட தாங்காது. இங்கே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு பல்வேறு அமைப்புகள் திரண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் தனித்தனியாகவும் அவரவர்கள் அங்கே அந்த வினைக்கு தகுந்தாற் போல எதிர்வினையை செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இங்கே ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கு. சுமார் ஒரு 3000 பேர் வந்திருப்பாங்க. நான் திராவிட விடுதலை கட்சியுடைய தலைவர் அன்பு மகேஷ். இங்கே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பில் மிகப்பெரிய அளவிலே இங்கே பாசிச பாஜகவின் கைகூலி, அதாவது பார்ப்பனர்களின் அடிவருடி சீமான் அவர்களை மன்னிப்பு கேட்கும் வரை தந்தை பெரியார் அவர்களை தொடர்ந்து அவர்களை பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே தந்தை பெரியார் அவர்களை நான் பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன் என்றெல்லாம் பேசிவிட்டு இவருக்கு ஆமைக்கரை சாப்பிட்டு மூளை மலங்கிவிட்ட காரணத்தினால் தொடர்ந்து பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே இவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற செயல்கள் இனிமேல் அவர் பேசக்கூடாது. தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக போராடியவர். பெண்களுக்காக அவர் சாதகமாக தான் பேசுகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பகுதியை அவர் சொல்லாமல் இங்கே அதாவது பெரியாரை ஏற்றுக்கொண்ட தலைவர் தோழர்களை எல்லாம் திசை திருப்புகின்ற வேலையாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் முற்றிலுமாக அது மிகப்பெரிய பொய்களை பரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார் இந்த மண்ணிலே. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வந்திருக்குது. ஆமா, இன்னைக்கு போராட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மேற்பட்ட தோழர்கள் கலந்துருப்பாங்க. எல்லாம் பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும். போலீஸ்கார் நாங்கள் வீடையே தொடர்ந்து முற்றுகையிட்டு
இந்த என்ன பேசியிருக்கிறாயோ அதுக்குண்டான ஆவணங்களை நீ வெளியிடு என்று சொல்லி தான் நாங்கள் போராட்டத்தின் முழக்கமாக கொண்டோம். ஆனால் இங்கே காவல்துறையினர்கள் எங்களை கைது செய்கிறார்கள். எத்தனை கைது செய்தாலும் சரி எங்கள் அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். தந்தை பெரியாரின் பிள்ளைகள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு தொடர்ச்சியான ஏன்னா ஒரு உணர்ச்சிகரமான போராட்டம். அவர் வந்து ஒரு தொடக்கூடாத இடத்துல தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக அவதூறான கருத்தை பேசியிருக்கிறார் சீமான். எனவே இந்த போராட்டம் அவர் எந்த அளவுக்கு வீம்பு பிடிச்சவங்கிறாரோ அதை விட அதிகமான வீம்போடு இந்த போராட்டம் தொடரும். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர். காலையில் ஒன்று பேசுவார், இரவு ஒன்று பேசுவார். அதனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த ஒரு கருத்தை சொல்லும்பொழுது அதற்குண்டான சான்று கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு, ஏன் இன்னும் நீங்கள் இதெல்லாம் பெரியார் கருத்தை அரசுடைமை ஆக்கலை அப்படிங்கிறார். அப்போ நீ இதை எங்கேருந்து திருடுன? பெரியார் கருத்து அரசுடைமை ஆக்கலை, உங்ககிட்ட ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருந்தால் கொடுத்துருக்கணும். அப்போ நீ இந்த கருத்து இவ்வளோ தவறான கருத்து, மோசமான கருத்துன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் அதை அரசுடைமை ஆக்கணும்னு கேட்குற? பெரியார் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு அதை ஏன் அரசுடைமை ஆக்கலை அப்படின்னா அதை விட பைத்தியகாரத்தான வேற என்ன இருக்க முடியும்? அப்போ என்ன பேசணும்? ஏன்னா அவர் RSS என்ன சொல்லிச்சோ அதை கேட்டு பேசிட்டாரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து எந்த விதமான சான்றுகளும் அதற்கு இல்லை. அதனால் சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப காலம் சமாளிக்க முடியாது. கெட்டிக்காரன் புழுகே 8 நாள் தாங்கும் போது சீமான் போன்ற முட்டாள்களின் புழுகு 4 நாட்கள் கூட தாங்காது. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு பல்வேறு அமைப்புகள் திரண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் தனித்தனியாகவும் அவரவர்கள் அங்கே அந்த வினைக்கு தகுந்தாற் போல எதிர்வினையை செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இங்கே ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். சுமார் ஒரு 3000 பேர் வந்திருப்பார். நான் திராவிட விடுதலை கட்சியுடைய தலைவர் அன்பு மகேஷ். இங்கே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பில் மிகப்பெரிய அளவிலே இங்கே பாசிச பாஜகவின் கைக்கூலி, அதாவது பார்ப்பனர்களின் அடிவருடி சீமான் அவர்களை மன்னிப்பு கேட்கும் வரை தந்தை பெரியார் அவர்களை தொடர்ந்து அவரை பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே தந்தை பெரியார் அவர்களை நான் பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன் என்றெல்லாம் பேசிவிட்டு இவருக்கு ஆமைக்கரை சாப்பிட்டு மூளை மலங்கிவிட்ட காரணத்தினால் தொடர்ந்து பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே இவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இது போன்ற செயல்கள் இனிமேல் அவர் பேசக்கூடாது. தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக போராடியவர். பெண்களுக்காக அவரோட சாதகமாக பேசுகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பகுதியை அவர் சொல்லாமல் இங்கே அதாவது பெரியாரை ஏற்றுக்கொண்ட தலைவர் தோழர்களை எல்லாம் திசை திருப்புகின்ற வேலையாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் முற்றிலுமாக அது மிகப்பெரிய பொய்களை பரப்பி கொண்டுதான் இருக்கிறார் இந்த மண்ணிலே. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வந்துருக்குது. ஆமாம், இன்னைக்கு போராட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மேற்பட்ட தோழர்கள் கலந்துருப்பாங்க. எல்லாம் பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும். போலீஸ்கார் நாங்கள் வீடியோ தொடர்ந்து முற்றுகையிட்டு என்ன பேசியிருக்கிறாயோ அதுக்குண்டான ஆவணங்களை நீ வெளியிடு என்று சொல்லி தான் நாங்கள் போராட்டத்தின் முழக்கமாக கொண்டோம். ஆனால் இங்கே காவல்துறையினர்கள் எங்களை கைது செய்கிறார்கள். எத்தனை கைது செய்தாலும் சரி எங்கள் அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். தந்தை பெரியாரின் பிள்ளைகள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது. யாக்குல்ஸ் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தற்போது புதிய மாம்பழ சுவையில் கிடைக்கிறது. தினமும் யாக்குல்ஸ் பருகி மகிழுங்கள்.